ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மஷ்ரூம் கிரேவி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு வந்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் கடலை எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து ரஃபாக சாப் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் வந்து உள்ளே சேர்த்துட்டு வெங்காயமும் தக்காளியும் வந்து வதங்கி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு கை அளவு புதினா, ஒரு கை அளவு கொத்தமல்லி, அது கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயமும் தக்காளியும் நல்லா ஆறினக்கப்புறம் உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஒரு திக் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த பக்குவத்தில் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து உள்ளே சேர்த்துட்டு மிக்சர் ஜாரில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் வந்து அடுப்பை வந்து அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போயிருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கட்டி விழுந்துடாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்தக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். நான் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி வந்து உள்ளே சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு கலந்தக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதித்து வந்தக்கப்புறம் நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை வந்து உள்ளே சேர்த்துடலாம். நான் ஒரு பேக்கெட் மஷ்ரூம் வந்து எடுத்துருக்கிறேன். சேர்த்துட்டு கிரேவியோட மஷ்ரூம் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவும் மஷ்ரூமும் வந்து நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து இருக்கணும். இப்போ கலந்தக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுட்டு 5 நிமிஷம் வந்து அப்படியே வச்சுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மஷ்ரூம்லாம் வந்து நல்லா வெந்து கிரேவி வந்து நல்லா திக்காக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிருக்கும். இது சப்பாத்தி, நான் எல்லாத்துக்குமே வந்து சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.